ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்லணும். பிப்ரவரி 16 முதல் பிப்ரவரி 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி. ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் மீனத்தில் உச்ச நிலையில் இருப்பது மிக மிக சிறப்பு. ராசியில் குரு பகவான் இருப்பது அதை விட சிறப்பு. இப்போது இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் தான் இந்த அன்பர்கள் சிறப்பாக இருக்க முடியும். அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா? நல்ல நிலையில் இருக்கிறார். சரி, தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கிறது? 10ஆம் இடம் தானே ரொம்ப முக்கியம். வருமானம் வந்தால் தான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்போ 10ஆம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அற்புதம். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது என்பது அது ஆட்சி பீடத்தில் இருப்பது, தன்னுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னும் பொழுது இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் ஒரு திருப்பு முனையாக ஒரு சந்தோஷகரமாக செல்லக்கூடிய ஒரு வாரமாக இது கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்குங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, வேலைக்கு அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். உங்களுக்கு தேவையான ஒரு டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இந்த சலுகைகள் அனைத்தும் கிடைத்து மன நிம்மதியோடு உற்சாகத்தோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். ஆனால் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிகமாக, அதாவது 10 ஹவர் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணுங்க. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மேலாண்மையாக இருக்க முடியாது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுதான் இந்த சனி பகவான் 10இல் இருப்பதனுடைய நிலை. அதுலேயும் பாருங்கள், இருப்பு இல்லாத உபகரணம் இல்லை. சின்ன லேக் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள், முதலாளிகள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா சனி பகவானும் சூரியனும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறதால கண்டிப்பாக முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் கருத்து வேறுபாடு பிறகு பேச்சுவார்த்தையில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டு நல்ல சுமூகமாக முடியும். நல்ல சம்பாத்தியம், அதாவது அந்த நிறுவனத்துக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும், தொழிலாளர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதில் பாருங்கள், தொழில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 10இல் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ வருமானம் நல்லா வரும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிக்கு வருகிறார், உச்சநிலையில் இருக்கிறார். அது அற்புதமான ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், வங்கிகளில் பணிபுரிவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அதாவது நிதித்துறை, நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இதில் குறிப்பாக இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ராகு பகவான் 11இல் இருக்கார். அப்போ 11ல் ராகு கொடுத்து வைக்கணுங்க. ராசிநாதனும் 11.
இப்போ 11 கூடிய குருவும் அங்கே வந்துடுறாரு இல்லையா பரிவர்த்தனை யோகத்தில். அப்போ எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமான காலமாக இது, கண்டிப்பாக அற்புதமான காலங்க. அதுலேயும் பண வருவாய் என்பது ரொம்ப அற்புதம். அது 11ல் ராகு இருந்தால் ஒரு 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 5000 ரூபாய் கட்டே கிடைக்குங்க. அந்த அளவுக்கு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு இமாலய வருமானம், ஒரு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டினை பெறுவீர்கள். ஆனால் அதிகப்படியான உழைப்பை சிந்தக்கூடிய காலம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். ராகு 11ல் இருக்கிறதால இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணம், வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த ஆசை அபிலாஷை பூர்த்தியாகும், நிறைவேறும் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் பார்த்திங்கன்னா 2ல் உட்காந்துருக்கார். 7 குடையவன் 2ல். சூப்பருங்க. இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பண வருவாய், பொருள் வருவாய், அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இல்லையா? அப்போ வருமானம் கண்டிப்பாக வரும். அவங்களால ஆதாயம் எடுக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த குரு பகவான் தனித்து இருந்தால், ராசியில் இருந்தால் பிரச்சனை தாங்க. அந்தனன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டுன்னு. ஆனால் அதுவும் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க, மைனஸ் தான். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு சுக்கிரன் இங்கே வந்துடுறார், குரு அங்கே போயிடுறார். அப்போது சுக்கிரனும் நல்லது செய்வார், குரு பகவானும் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும். குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடத்தை குரு பார்க்குது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீகத்தின் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு 100% கிடைக்கக்கூடிய காலம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு அற்புதமான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7 கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கூட்டு தொழிலும் பிரமாதமாக செல்லும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும். 7ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு சமூகம் அப்படி கூட எடுத்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இதை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், இந்த 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடம் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும். 11ல் ராகு கொட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லணும். அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரி, கலைத்துறை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா அப்படின்னா 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. பிள்ளைகளுடைய அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அவங்க கேட்குற கல்வியை நீங்கள் கொடுப்பீங்க, சேர்த்து விடுவீங்க. இல்லை அவங்க படிக்கிற இடத்துல நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள் ஆதாயம், இதெல்லாம் இருக்குது. டென்ஷன் இருக்கா அப்படின்னா டென்ஷனுக்கு இங்கே வேலையே கிடையாதுங்க. வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகிறீங்க. அது கலைத்துறையில் ஏற்கனவே வேலை பார்த்தவங்களுக்கு பழைய படம், பழைய ஏற்கனவே பண்ண சீரியல்லாம் இருக்கும் இல்லையா, அது ரெகக்னேஷன் கிடைக்கும். நல்லா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு ரேட்டிங் கூடும். ஒரு சிலர் சாதாரண டெக்னீஷியனாக இருக்கலாம். ஒரு ஒரு அதாவது டைரக்டருக்காக முயற்சி பண்ணலாம். அந்த டைரக்ஷன் வாய்ப்பே கிடைக்கும் உங்களுக்கு, உதவி டைரக்டராக இருக்கிறவங்கெல்லாம். அப்போது இது ஒரு பெரிய இமாலய திருப்பம் உங்களுக்கு. இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. வார இறுதியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள்.
ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய சேனல் பிடித்திருந்தால், எங்களுடைய எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.